நடுராத்திரி நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அப்போஸ்தலர் 16:25. குற்றம் செய்யாத ஒருவரை சிறையிலே அடைத்து விட்டால் சிறையிலே மகிழ்ச்சியாய் அவர் இருப்பதில்லை, புலம்பிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோமே. சிறையில் அடைக்க காரணமாய் இருந்தவரை பழித்து பேசுகிறதையெல்லாம் அறிந்திருக்கிறோமே. இங்கு பவுலும் சீலாவும் சிறையிலே அடைக்கப்பட்டாலும் ஒரு குற்றமும் செய்யாமல் அந்த இடத்திலே அவர்கள் தள்ளப்பட்டாலும், தொழுமரத்திலே கால்களை மாட்டி வைத்தாலும், இரவு நேரமான அந்த நேரத்திலும் அவர்கள் தேவனை மகிழ்ச்சியாய் துதித்து சந்தோஷமாய் பாடல் பாடுகிறதை வேதம் பதிவு செய்திருக்கிறதே. ரிச்சர்ட் உம்பிராண்ட் என்ற தேவ மனிதன் தன்னுடைய சிறைவாசகத்தை குறித்து எழுதுகிற பொழுது, அது பாடுகளுக்கு மத்தியிலும் கிறிஸ்துவுக்குள் மிகவும் மகிழ்ச்சியான காலமாகவே அதை காண முடிந்தது என்பதை பதிவு செய்திருக்கிறாரே. இன்றைக்கு இப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு சூழலை நீங்களும் நானும் சந்திக்கிற பொழுது, ஆண்டவரே, நான் அழுது புலம்புகிற ஒரு பாத்திரமாய் அல்ல, என்னை துதித்து மகிமைப்படுத்துகிற பாத்திரமாய் என்னை நிலைநிறுத்திக் கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பொழுது விடியட்டும் என்று காத்திருக்காமல் அந்த நேரத்திலும், அந்த இரவு நேரத்திலும் அவர்கள் துதிக்க ஆரம்பிக்கிறார்கள். நாட்கள் பொல்லாதவைகள் ஆதலால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை நாமும் அறிந்திருக்கிறோமே. நாமும் காலத்தை பிரயோஜனப்படுத்தி எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்முடைய வாழ்க்கை பயணம் அமைந்திருந்தாலும் அந்த சூழ்நிலையை மாற்றுகிற ஆண்டவரை துதித்து பாடுவதிலே நான் கவனம் செலுத்துவேன் என்று சொல்லி கவனமாய் துதிக்க நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது, நொடி பொழுதலை மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்கிறவர் என்பதை மறந்து போக வேண்டாம். மற்றவர்கள் கவனிக்கிறார்களே என்று சொல்லி கூனி குறுகி நிற்கவில்லை. சத்தத்தை உயர்த்தி இவர்கள் பாடினதின் நிமித்தம் அங்கே பெரிய நில அதிர்ச்சி உண்டாகி விடுகிறது. கதவுகள் திறக்கிறது, கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிற பொழுது பரலோகத்தில் இருந்து வல்லமை பூமிக்குள் அனுப்பப்பட்டு அது நமக்குள்ளாய் கிரியையை உண்டு பண்ணி விடுகிறதே. இன்றைக்கு இதை அறிந்திருக்கிற நாமும் கூட, ஆண்டவரே, உம்மை துதித்து பாடுவதிலே குறைவுள்ள ஒரு பாத்திரமாய் என்னுடைய சூழ்நிலையை காரணம் காட்டி இன்றைக்கு உம்மை தேடுகிறதிலே குறைவுள்ள ஒரு பாத்திரமாய் காணப்பட்டது உண்மைதான். இன்றிலிருந்து ஒரு புதிய தீர்மானம் எடுக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய பலவீனத்திலும், என்னுடைய இயலாமையிலும், என்னுடைய சூழ்நிலைக்கு மத்தியிலும் உம்மை உயர்த்த என்னை தருகிறேன், எங்களை தருகிறோம் என்று சொல்லி ஒவ்வொருவரும் நம்மை அர்ப்பணிப்போம்.